வெல்கம் டு மம்மாஸ் கிச்சன் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு செஞ்சு காமிக்க போறேன். இது ஆக்சுவலா எங்க பாட்டி செய்யற மெத்தடு. இது கிராமத்து மெத்தடு. இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு சாப்பிடும்போது குழம்பு அவ்வளோ சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. மட்டன் வேக வைக்க இன்னைக்கு ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனோடனே 1/2 கிலோ மட்டனை நல்ல தண்ணியில கழுவி எடுத்து வச்சிருக்கேன். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு குக்கர்ல சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊத்த வேணாம். ஊத்தாம இந்த கறியை அப்படியே ஹீட்லயே நல்லா கிளறி விடணும். அதுல இருந்தே தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். பாருங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி இருக்கேன். தண்ணி அதுல இருந்தே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். இப்போ இதுல நான் 2 தக்காளி எடுத்து சின்ன பீஸா வெட்டி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுறலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கிண்டிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இந்த கறி முழுசுற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதை மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கரை இறக்கிட்டு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 150 கிராம் சின்ன வெங்காயத்தை நான் உரிச்சு எடுத்திருக்கேன். இதோட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கசகசா, கொஞ்சம் கல்பாசி, 5 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சமா பட்டை, 1 கொத்து கருவேப்பிலை. இதுல கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கியாச்சு. இப்போ 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம வெங்காயத்தோட சேர்த்து வதக்கும் போது குழம்பு சீக்கிரம் கெட்டு போகாம நல்லா இருக்கும். இப்போ இதுல ஒரு தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். ஏற்கனவே 2 தக்காளி கறியோட வேக வச்சிருக்கோம். தக்காளியை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல மாத்தி அரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்ல மாத்திருக்கேன். இதை மூடி போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். பாருங்க, கொரன்னு அரைச்சாச்சு. இப்போ இதுல பொடியை சேர்த்து அரைக்கணும். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்தா குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு செய்யறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயில நம்ம ஏற்கனவே குக்கர்ல வேக வச்ச கறியையும் அந்த கறியோட தண்ணியையும் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம அரைச்சு பேஸ்டா வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரையே நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியையும் இதுலயே சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு தேங்காவும் மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். பாருங்க, நல்லா கொதிச்சு வந்திருக்கு. குழம்பும் ஓரளவு திக்கா வந்துடுச்சு. அவ்வளவுதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து வச்சுட்டு இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி அடுப்புல வச்சிருக்கேன். கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன உடனே 1/2 ஸ்பூன் சோம்பு, அன்னாசிப்பூ எடுத்து முழுசா போடாம உடைச்சு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கல்பாசியை சேர்த்துட்டு எல்லாம் பொரிஞ்சு வரும்போது 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரும்போது எடுத்து நம்ம ரெடியா இருக்க குழம்புல ஊத்திக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.